வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார் பிரசாந்த் ராஜ். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் நிவாரணம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானம். இரா சம்பந்தன் தெரிவிப்பு. தலைமைத்துவத்தை பொறுப்பேற்குமாறு கட்சிப்படுத்த வேண்டுகோளுக்கு தாம் சம்மதம் தெரிவித்ததாக மாவை சேனதராஜா கருத்து. நிறைவுக்கான சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நிறைவு. தொழிற்சங்க தலைவர் பாலா தம்பு காலமானார். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 லட்சத்திற்கும் அதிகமான எமது உறவுகளுக்கு நிவாரணம் வழங்கல் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை அந்தந்த பகுதிகளை சென்றடைந்துள்ளது. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை காரியாலயத்திலிருந்து கிளிநொச்சி, அம்பாறை மற்றும் புலனறுவை நோக்கி சக்தி சிரச நிவாரண யாத்திரை தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. நிவாரணப் பொருட்களை ஏற்றிய எமது 3 வாகன தொடரடிகளுக்கு வீதிகளின் இருமருங்கிலும் திரட்டு மக்கள் தொடர்ச்சியாக தமது உதவிகளை வழங்கினர். நீர்கொழும்பு, புத்தளம், அனுராதபுரம் ஊடாக பயணித்த சக்தி சிரச நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகன தொடரணி இன்று அதிகாலை 4 மணிக்கு கிளிநொச்சியை சென்றடைந்தது. கிளிநொச்சி நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றி தனது பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி இன்று காலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி மாணவர் விடுதியில் பொருட்களை பகிர்ந்து அளித்தது. இதன்போது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த 25 மாணவர்களுக்கு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மாணவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜெய் ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் MTV MBC நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேற எப்படி ஒரு செய்யல, இப்படி ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சதுக்கு சக்தி டிவிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்களோட விடுதி மாணவர் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சுனாமி பாதித்த இயற்கை அழிவு ஏற்பட்ட வேளையிலும் கூட முல்லைத்தீவு பெரும் பகுதிகளை ஆக்கிரமித்த சூழலிலும் கூட சக்தி டிவி பெரிய நிவாரண பொதிகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரிய அளவில் வழங்கி உதவி செய்தார்கள். அதே போல இவ்வாறான இந்த வறட்சி காலத்திலையும் இந்த சக்தி டிவி பெரிய அளவிலான உதவிகளை செய்வதையிட்டு இந்த மாணவர்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்தோம். விடுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் போரால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சக்தி டிவியினுடைய இந்த இவ்வாறான முயற்சிக்கும் எங்களுடைய நன்றி. இதனை அடுத்து கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் சாந்தபுரம் கிராம அபிவிருத்தி பொதுநோக்கு மண்டபத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவினால் வழங்கப்பட்டது. இவ்வளவு காலமா எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. உள்ள தென்னையெல்லாம் செத்துருச்சு. இப்படி சரியான கஷ்டப்படுதுங்க இங்க உள்ள சனங்கள். சக்தி நிறுவனம் இவ்வளவு முன் எங்களுக்கு செய்யற இதுவரை ஒரு நிறுவனமும் செய்ய இல்லை. அரசாங்கம் கூட செய்ய இல்லை. எந்த ஒரு உதவியும் செய்ய இல்லை. இந்த சக்தி நிறுவனம் செய்யறதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இப்ப மழையும் இல்லாம குடிநீர் இல்லை. ஒரு குழாய் பொதுவாக அடிச்சு விட்டாங்க. அதுலயும் தண்ணி வர இல்லை. வெட்டியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சக்தி டிவி எங்களுக்கு உதவி செய்யறதால நன்றி சொல்றாங்க மக்கள் சார்பாக. அதனை அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் தருமபுரம் பகுதிக்கு சென்ற சக்தி சிரச நிவாரண வாகன தொடரணி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை பகிர்ந்து அளித்தது. அனைவருடைய தேவையும் புத்தி செய்யும் வகையில் அமைந்த எமது நிவாரண யாத்திரை கர்ப்பிணி தாய்மார்களுக்காக விசேட நிவாரண பொதிகளையும் வழங்கி வைத்தது.
எங்களுக்கு இந்த இயற்கை என்ற வறட்சி போன வருஷம் மிக கொடுமையாக இருந்தபடியாக சகல மட்டத்திலையும் எல்லாருக்கும் இங்கே பெரும்பான்மையாக விவசாயிகள் அந்த விவசாயின்ற வாழ்க்கை தரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த உதவி மிக எங்களுடைய கிராமத்தினுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் அதோட இந்த சக்தி இயக்கம் குழுவினர் இந்த நிவாரண பணிகளை நாங்கள் ஊடகங்களூடாக அறிஞ்சு கொண்டது நாங்கள் பத்திரிகையாளர் கேள்விப்பட்டு நாங்கள் இப்போ நேரடியாக பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆகவே எங்களது கிராமத்தின் சார்பில் மிக்க மகிழ்ச்சியோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சக்தி குழுமத்திற்கு. ஏற்கனவே நாங்கள் சென்ற இடத்தில் கூட தென்னை மரங்கள், பிலா மரங்கள், மாமரங்கள் எல்லாம் பட்டிருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். அதேபோல் இங்கும் வருகின்ற பொழுது பாரிய மரங்கள் பட்டிருந்தன. அப்போது உதவி அரசாங்க அதிபர்களின் கருத்தின்படி 50 வருடங்களின் பின்பு இப்படி ஒரு விதமான ஒரு வறட்சி நிலைமை இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தண்ணி இல்லை. இங்கு கைக்குழந்தைகளுடன் பெருந்தொகையான மக்களும் பெண்களும் பெருந்தொகையாகவும் வந்து இந்த சக்தியின் நிவாரண பணியில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சுனாமி காலகட்டத்திலிருந்து கடந்த 15 வருடங்களாக எமது பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதில் மாத்திரம் சக்தி சிரச நிவாரண பணி இருக்கவில்லை, நிவாரணங்களையும் வழங்கி கொண்டிருந்தது. சுனாமி கால வழங்கியதை கூட ஒருவர் அந்த காலத்தில் நிவாரணம் பெற்றவர்கள் கூட நம்மை சந்தித்து தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். தாங்கள் வேறொரு பிரதேசத்திலிருந்து சக்தி இந்த இடத்துக்கு வருவது என்று அறிந்து தாங்கள் வந்ததாக கூறினார்கள். இதைவிட தாங்கள் தொலைக்காட்சியூடாக என்று நீங்கள் தருகின்ற நிவாரணத்தை விட நீங்கள் எங்களுக்கு வந்து உங்களால் ஏற்ற உதவியை செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற கருத்தினை கூறுகிறார்கள். அதைவிட இந்த சக்தியின் சிரசை நிவாரண பணியிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஊடகமாக இருந்து கொண்டு இப்படியான ஒரு சேவையை செய்கின்ற ஒரே ஒரு ஊடகமாக தாங்கள் சக்தியை பார்ப்பேன். அதாவது தாங்கள் எவ்வளவு காலமாக நீங்கள் டிவியை பார்க்கிறீர்கள் என்ற சக்தியை பார்க்கிறீர்கள் என்ற பொழுது எங்கள் வீட்டில் டிவி வந்ததிலிருந்து நாங்கள் சக்தியை பார்க்கிறோம் என்ற நிலைமையில் பேசுகின்ற ஒரு நிலைமை காண கை குழந்தைகள் சகிதம் அவர்கள் வந்திருக்கின்ற இந்த நிலைமை அவர்களுக்கு சக்தி நிவாரணப் பணியிலே ஒரு பாரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே சுனாமி காலத்திலிருந்து சுனாமிக்கு முதல் வந்த மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை நிவாரணப் பணி, அதற்கு பின் தொடர்ந்த சுனாமி பணி போன்றவற்று அதை இன்று பார்க்கின்ற பொழுது நான் செய்கின்ற சேவைகளிலும் எல்லாவற்றிலும் பார்க்க இந்த சக்தியுடன் இணைந்து செய்கிற நிவாரண பணியை தான் நான் உண்மையில் மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன். என்றால் இந்த மக்கள் திரண்டு வருகின்ற ஒரு நிலைமையையும் மக்கள் திரண்டு வந்து ஆதரவு வழங்குகின்ற பொழுதும் அதைவிட மக்கள் திரண்டு வந்து உதவி செய்த உதவியை பெறுகின்ற நிலைமையும் பார்க்கின்ற பொழுது உண்மையில் மனத்தில் ஒரு திருப்தி ஒன்று ஏற்படுகிறது. இதேவேளை எமது குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்தில் அடுத்து பூநகரிக்கு பயணமானார்கள். இந்த பகுதியில் இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கிய பள்ளிக்கூட மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட காட்சிகளும் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கிளிநொச்சி நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற வாகன தொடரணிக்கு பொதுமக்களால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேவேளை எமது குழுவினர் பயண களைப்பையும் பொருட்படுத்தாது இரவிரவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை தற்போதும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொதுமக்களாகிய நீங்கள் வழங்கிய பொருட்களை அவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் பொறுப்புடன் செயற்படுகிறோம். மழை பொய்த்து இயற்கை ஊழி தாண்டவம் நிகழ்த்தி மக்களை பாதிப்படைய செய்தாலும் மனிதநேயம் என்பது மரணிக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு தடவை கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலமாக நிரூபித்திருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகளோடு இருக்கின்ற தாய்மார்கள், அது மாத்திரமல்லாமல் சிரேஷ்ட பிரஜைகள், விசேட தேவையுடையவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் நிவாரணப் பொருட்களை கையளிக்கின்ற நிலையத்தில் இருந்து நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சி தர்மபுரத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம். தற்பொழுது நாங்கள் பூனேரியிலே கரக்கா தீவு சித்தங்குறிச்சி என்ற பிரதேசத்தை, அதாவது பூனேரியிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே பூனேரி பிரதேச சபை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கரக்கா தீவு சித்தங்குறிச்சி என்ற பிரதேசத்தை தற்பொழுது நிவாரண பணிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிவாரண பணிகளுக்காக இங்க மக்கள் காலை 10 மணி துவக்கம் இங்கு காவலில் இருக்கின்ற நிலைமைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் வரவுகளிலும் பல
வரல்களிலும் அவர்கள் தண்ணியை எடுப்பதற்காகவும் வந்து நிவாரண பொருட்களை எடுப்பதற்கும் அவர்கள் காவல் இருப்பதை எங்களால் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த மக்கள் எங்களை கண்டவுடன் சக்தியின் நிவாரணம் வருகிறது என்று இந்த மக்கள் எல்லாம் எழும்பி கோஷமிடுவதையும் கைதட்டுவதையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த பணியில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த மக்களின் வறுமையிலும் இந்த மக்களின் வறட்சியின் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு நாங்கள் வருகிறோம் என்பதுடன் அவர்கள் கரகோஷங்களை வரவேற்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதாவது சக்தியின் நிவாரண பணியிலே நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் அதே நேரம் ஒரு சில மீண்டும் நீங்கள் சுனாமி காலகட்டத்தில் சக்தி சிரசை எப்படி நிவாரண பணியை செய்தது, சுனாமி காலத்தில் எப்படி நிவாரண பணி செய்தது, அதே போல் இன்று நாங்கள் எம்மை யார் பார்க்க போகிறார்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய நிவாரண பணி இந்த வகையில் தொடர்ந்திருப்பதை மக்கள் மிகவும் வரவேற்கிறார்கள். எங்கள் தொலைக்காட்சியூடாக காட்டுகின்ற நீங்கள் விஷுவலை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த மக்களே வந்து சாமான்களை இறக்குகின்ற நிலைமையும் அந்த மக்களே சாமான்களை பகிர்ந்தளிக்கின்ற நிலைமையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மானமந்தம் அடைகிறது. அதோட கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளுடன் வருகின்ற தாய்மார்களும் ஒழுங்காக வந்து இதை பெறுவதையும் ஊனமுற்றவர்களும் இதோட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் உறவுகளை இழந்த குடும்பங்களுமாக நாங்கள் ஒவ்வொருவரையும் வகுக்கப்பட்டு அதில் கர்ப்பிணி பெண்களுக்கு பால்மாக்கள் அதிகமாகவும் குழந்தைகள் உள்ள பெண்களுக்கு பால்மாக்கள் அதிகமாகவும் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட கைகால் இழந்தவர்களுக்கு அரிசிகள் சீனி பருப்புகள் அதிகமாகவும் கொடுக்கின்ற பொழுதும் இந்த மக்கள் நாளை நாங்கள் என்ன செய்வது என்று இயக்கத்தில் ஒரு பக்கம் கடற்தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள், மறுபக்கம் வறட்சி, வீட்டில் தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு. எனவே 50 வருடங்களுக்கு பின் வந்த இந்த வறட்சியினை சக்தி சிரச நிவாரணத்துக்கூடாக நாங்கள் செய்வதை இந்த மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகாராஜா கூட்டு நிறுவனத்தின் இந்த வேலை திட்டத்தை மக்கள் மிகவும் வரவேற்கிறார்கள். அந்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 20 லட்சம் மக்களுக்காக நாம் முன்னெடுத்துள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் இன்று பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அம்பாறை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்ட எமது குழுவினர் இன்று மாலை அம்பாறையை சென்றடைந்து பொருட்களை பகிர்ந்தளிக்கின்றனர். அம்பாறையை நோக்கி செல்லும் எமது குழுவினரால் திட்டமிடப்பட்ட நேரத்தில் அங்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. சக்தி சிரச நிவாரண யாத்திரை செல்லும் வீதிகளின் இருமரங்கிலும் மக்கள் கூடியிருந்து உணவுப் பொருட்களை வழங்கியிருந்தமையே இதற்கு காரணமாகும். பொதுமக்களின் நிவாரண உதவி பொருட்களையும் பெருமையுடன் பெற்றுக்கொண்ட எமது குழுவினர் தமது பயணத்தை கௌரவத்துடன் தொடர்ந்தனர். நேற்று காலை 6 மணிக்கு ஆரம்பமான அம்பாறை நோக்கிய நிவாரண யாத்திரை இன்று பிற்பகல் 5 மணியளவில் தனது முடிவிடத்தை சென்றடைந்தது. அம்பாறை நோக்கிய நிவாரண யாத்திரையில் 25 லோரிகளில் உணவுப் பொருட்கள் மற்றும் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் என்பன கொண்டு செல்லப்பட்டுள்ளன. சொரிக்கல்முனை வீரச்சோலை பிள்ளையார் கோயில் வளாகத்தில் வைத்து வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. தண்ணி சாப்பாடு தந்ததுக்காக நன்றி கூறுகிறோம். சக்தி நிறுவனத்துக்கும் நீங்கள் இந்த தந்த பொதுமக்களுக்கும் மிக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இது எங்கள் கிராமத்தில் சக்தி நிறுவனத்தினாரில் எங்களுக்கு தகுந்த உதவி நன்றியில் நடந்து கொள்கிறோம். இந்த சாமான் எங்களுக்கு தந்து உதவிய சக்தி எஃப்எம்முக்கும் சிரசை எஃப்எம்முக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள தமன, உகன மற்றும் நாவிதன்வெளி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களுக்கான உணவுப் பொருட்கள் தற்போது வழங்கப்படுகின்றன. நாட்டில் வறட்சியினால் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு மாவட்டமே பொலனறுவை. வறட்சி இங்கு வாழ் மக்களின் பொருளாதாரத்தை பாரிய நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டுள்ளது. சக்தி சிரச நிவாரண யாத்திரை இந்த மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கும் பணிகளை இன்று ஆரம்பித்துள்ளது. பொலனறுவை மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இன்று நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். இதன் பிரகாரம் இன்று காலை முதல் புதிய நகர் மற்றும் அபயபுரகம ஆகிய பகுதிகளுக்கான விநியோக நடவடிக்கைகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இதையடுத்து நாம் மண்டலகிரிகம பிரதேசத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம். இன்றைய தினம் நாம் எமக்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து நிவாரண பொருட்களையும் மிகவும் பொறுப்புடன் மிகவும்
நம்பகரமான முறையில் இந்த பிரதேச மக்களுக்கு விநியோகித்து நிறைவு செய்துள்ளோம். இந்த நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வதற்காக குறிப்பாக புலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு தரப்பினர், குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இராணுவத்தினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் நமக்கு பெருமளவில் உதவிகளை வழங்கியிருந்தனர். மேலும் இந்த நிவாரணப் பணிகள் தொடர்பான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். நான் ரஞ்சன் பிரசாத், மெதிரிகிரிய பிரதேச செயலக பிரிவிலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இன்னொரு துன்பங்களை அனுபவித்த பள்ளியாத்திடல் கிராமத்து மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழு தேவையான நிவாரணங்களை வழங்கியது. இந்த கிராமத்தில் சுமார் 225 குடும்பங்கள் உள்ள நிலையில் கடந்த பல மாதங்களாக காணப்படும் வறட்சியினால் எந்தவிதமான உதவியோ ஆதரவோ கிடைக்காமையினால் தமது வாழ்வாதாரம் மாத்திரமன்றி முழு வாழ்வும் கேள்விக்குறியாகி விட்டிருந்ததாக அம்மக்கள் தெரிவித்தனர். மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை காரணமாகவே பாரிய அளவிலான பங்களிப்புகள் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு கிடைத்தது. வெறுமனே நிவாரணங்கள் வழங்குவது எமது நோக்கமல்ல, மாறாக தேசிய அனர்த்தங்களின் போது எமது சகோதரர்களுக்காக இலங்கையர்கள் என்ற வகையில் உதவி செய்ய மக்களை ஓரணியில் திரட்டுவதே சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் நோக்கமாகும். கொழும்பு 2 அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்திலிருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று புலனறுவையை சென்றடைந்தது. இந்த பயணத்தின் போதும் பெரும் தொகையான நிவாரணங்களை வழங்குவதற்கு மக்கள் பல்வேறு வகையில் ஒத்துழைப்புகளை வழங்கினர். பல வழிகளிலும் நிவாரணங்களை வழங்கிய அனைவருக்கும் MTV MBC ஊடக வலையமைப்பு தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. வறட்சி, வறுமை என்ற சோகத்திற்கு மத்தியில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருவரது மரணம் ஏற்படுத்திய நீங்கா துயர் தொடர்பில் நாம் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டோம். அவ்வாறு உயிரிழந்தவரின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. கிளிநொச்சி சாந்தபுரம் கிராமத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை தேடிச் சென்ற எமது செய்தியாளரின் கேமராவில் பதிவான சோகமான சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடிச் சென்ற எமது பயணத்தின் போது ஒரு வீட்டில் மக்கள் எதிர்நோக்கும் வறுமை தொடர்பாக ஒளிப்பதிவு செய்துவிட்டு எமது செய்தியாளர் மனவேதனையோடு திரும்பிச் செல்கையில் வீட்டிற்குள் இருந்து கேட்ட அழுகுரல் எமது செய்தியாளரை மீண்டும் அந்த வீட்டிற்குள் விரைய வைத்தது. வறட்சி, வறுமை என்ற சோகத்தில் வாடிய இந்த குடும்பத்தில் மற்றொரு சோகம் அங்கு நிகழ்ந்திருந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னர் கதைத்துக் கொண்டிருந்த வீட்டின் உரிமையாளரை அந்த குடும்பம் இழந்து தவிக்கும் காட்சி இவ்வாறு பதிவாகி இருந்தது. அவ்வேளையில் வீட்டு உரிமையாளர் இயற்கை எய்தியிருந்தார். உயிரிழந்தவரின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன. இந்த விடயத்தை அறிந்த பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா குறித்த வீட்டிற்கு இன்று சென்றிருந்தார். அங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார். இதன் போது தமது தந்தையை இழந்து தவித்த அந்த குடும்பத்திற்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அம்பாறை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கு கடந்த தினங்களில் சிறிய அளவு மழை பெய்தது. ஆனால் அதனை தற்போது காணப்படும் வறட்சி ஈடு செய்யவில்லை. அம்பாறை மாவட்டத்தில் பதியத்தலாவை மற்றும் பதுளை மாவட்டத்தில் கடபல்ல மற்றும் அரளுப்பிட்டிய கிராமங்கள் உட்பட பல பிரதேசங்களுக்கு மாதுரு ஓயாவில் இருந்தே நீர் கிடைக்கப்பெறுகின்றது. கடந்த சில நாட்களில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்திற்கு சிறியளவில் மழை பெய்துள்ளது. அது போதுமானதாக இல்லாத போதிலும் மனதிற்கு ஆறுதலாக இருப்பதாக அம்பாறை மற்றும் பதுளை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பயிற்சிக்கு போதுமானதாக அமையாத போதிலும் விவசாயத்திற்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட செவியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவ மாற்றம் தொடர்பில் அதிக அளவில் பேசப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை கேட்பதற்கு சரியான நபர் நீங்கள் என்று. இது தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. அந்த கட்சியில தொடர்ந்து எவரும் ஒரு பதவியில இருக்க முடியாது. இலங்கை தமிழரசு கட்சி
தலைமை பதவியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. தற்போதுள்ள தலைவர் பல மாநாடுகளில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நீண்ட காலமாக தலைமை வகித்திருக்கின்றார். ஒரு புதிய தலைவரை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். ஒரு புதிய தலைவர் இந்த பதவி ஏற்க வேண்டும் என்று, அதான் ஜனநாயகம். அதுபடியால் அந்த அடிப்படையில் எங்களுடைய இன்னும் ஒரு மூத்த உறுப்பினர், கட்சிக்காக நீண்ட காலமாக உழைத்த ஒரு உறுப்பினர், கட்சிக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு உறுப்பினர் தலைவராக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த முடிவை எமது உறுப்பினர்கள் எமது மாநாடு நடைபெறுகின்ற பொழுது எடுப்பார்கள். அந்த தலைவர் யார் என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களா? அது எங்களுடைய கட்சியுடைய விடயம். அது கட்சியால் முடிவெடுக்கப்பட்ட பிறகு அது அறிவிக்கப்படும். தலைமத்துவத்தை பொறுப்பேற்குமாறு கட்சி விடுத்த வேண்டுகோளுக்கு தாம் சம்மதம் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா நியூஸ் பஸ்டிற்கு கூறினார். எங்களுடைய மகாநாடு செப்டம்பர் மாதம் 5, 6, 7ஆம் தேதிகளிலே அந்த இன்றைக்கு இந்த அரசாங்கம் கொண்டிருக்கின்ற பேரினவாத கோட்பாடுகள், கொள்கைகள், இராணுவ அடக்குமுறை, இராணுவ ஆதிக்கம், எல்லா விடயங்களிலும் இராணுவத்தினுடைய தலையீடுகள், அதைவிட எங்களுடைய மக்களுடைய தனிப்பட்ட காணிகளை 1000 ஏக்கர்களாக பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினாலே அபகரிக்கப்பட்டு அது இராணுவமயமாக்கப்பட்டு சிங்களமயமாக்கப்பட்டு பௌத்த ஆதிக்கம் உள்ள பிரதேசங்களாக எங்களுடைய இனத்தினுடைய இனச்செறிவு, அந்த எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனச்செறிவை குலைத்து விடுகின்ற நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரப்படுத்தி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தலைவர், எங்களுடைய கட்சியினர் என்னை அந்த தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். நான் அதற்கு சம்மதம் கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய கட்சியினுடைய வரலாற்றிலே, எங்களுடைய பாரம்பரியத்திலே தந்தை செல்வா இருக்கின்ற பொழுதே தலைமை பொறுப்புகளை ஏற்று இந்த இனத்தினுடைய விடுதலைக்கான போராட்டங்களை அரசியல் கட்சியை, தமிழரசு கட்சியை வளர்த்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அதே வழியில் என்னை இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. வருகிற 6ஆம் தேதி அந்த எண்ணம் நிறைவேற்றி வைக்கப்படக்கூடிய பெரும் பலம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு 7ஆம் தேதி நான் என்னுடைய தலைமை பேருரையை காலையிலே நிகழ்த்த வேண்டும். ஐக்கிய நாடுகளின் ஜோர்தான் பிரதிநிதி இளவரசர் சையத் ராத் அல் ஹுசைன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளராக இன்று பதவியேற்றுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராக செயற்பட்ட நவநீதம் பிள்ளையின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளமையினால் புதிய ஆணையாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தியில் எதிர்பாருங்கள். இன்று நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பு அடுத்து. வாழும் சமூகத்திற்கு தொண்டாற்றுவதை லட்சியமாக கொண்டவர்கள் காலம் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டு உலக தமிழராட்சி மன்றத்தை நிறுவி அதனூடாக 1966ஆம் ஆண்டில் முதலாவது தமிழராட்சி மாநாட்டை மலேசியாவின் கோலாலம்பூரில் இவர் நடத்தியிருந்தார். தனிநாயகம் அடிகளார் தமிழ், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றதுடன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் 133 நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் தூது தன்னாயகம் அடிகளாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் ஏற்பாட்டில் வவுனியா நகரில் அமைக்கப்பட்டிருக்கும் அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அடிகளார் தமிழிற்கும் உலக தமிழ் சமூகத்திற்கும் ஆற்றிய தொண்டுகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. இந்த நிகழ்வில் இலக்கிய ஆர்வலர்கள், மத தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு வாழை, வெங்காயம், காளான் போன்ற பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்வதற்கான நிதியுதவி மற்றும் விவசாய உபகரணங்கள், விதைகள் ஆகியன வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வு வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. வடமாகாணத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியிலிருந்து விவசாய அபிவிருத்திக்காக 3 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக வவுனியாவில் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் விவசாய உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்த், வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதி விவசாய பணிப்பாளர் சஹீரா பானு உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மாகாண வீடமைப்பு அதிகார சபை இன்று திருகோணமலையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு கிழக்கு மாகாண வீதி வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமாலெப்பையின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் மொஹான் விஜய் விக்ரம, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பகுதியில் யுத்தம் மற்றும் சுனாமியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வறுமை கோட்டின் கீழ் வீடின்றி வாழும் மக்களுக்கும் இன்று வீடுகள் கையளிக்கப்பட்டன. மூதூர் பகுதியில் வசிக்கும் 50 குடும்பங்களுக்கு இவ்வாறு வீடுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு மூதூர் பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அண்மையில் ஆணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பிள்ளையார் அடியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கண்டி மெதமானுவர முருகாமலை சக்தி முகம் அருள்மிகு ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தில் வருடாந்த மகோற்சவம் வெகு விமர்சையாக இடம்பெற்று வருகிறது. வருடாந்த உற்சவத்தில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகாமலை சக்தி முகம் அருள்மிகு ஸ்ரீ முருகனின் அருளாசியை பெற்று வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமான வருடாந்த உற்சவத்தில் எதிர்வரும் 3ஆம் திகதி தேர் திருவிழா இடம்பெற உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் அமைச்சர் பஷீர் சேகுதாவூத் தெரிவிக்கின்றார். ஏராவூரில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இப்பொழுது ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற தீர்மானம் வந்தால் இந்த சட்ட பிரச்சனை காரணமாக எனக்கு இருக்கிற பயம் ஒட்டுமொத்தமாக அதிகார பரவலாக்கலே இல்லாமல் ஆகிவிடுமா? அதிகார பரவலாக்கலுக்கான அலகுகள், அதாவது இன்று இருக்கிற மாகாண சபையும் சேர்த்து இல்லாமல் ஆகிவிடுமா என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. ஜனாதிபதி முறை இல்லாமல் ஆயினால் நல்லது என்ற அபிப்பிராயம் உள்ளவர்களும் நாட்டிலே கணிசமான அளவு இருக்கிறார்கள். அப்படி செய்யப்பட்டு பாராளுமன்ற முறைக்கு வந்தால் பாராளுமன்ற முறைமையை கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தத்திலே மாகாண முறைமையையும் இல்லாமல் செய்து அதிகார பரவலாக்களையும் இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான ஒரு கட்டத்திலே தமிழர்களுடைய அரசியல் கட்சிகளும் முஸ்லிம்களுடைய அரசியல் கட்சிகளும் விசேடமாக இந்த அதிகார பகிர்வு சம்பந்தமாக பேச வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விசேடமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இந்த இரண்டு இனங்களுக்குள்ளும் கூடிய அபிப்பிராயங்களை அல்லது ஆணையை பெற்ற கட்சி. இந்த கட்சிகள் இரண்டுமாவது பேசணும். அரசியல்வாதிகளே மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதாக கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் குறிப்பிடுகின்றார். ஏராவூரில் நேற்றிரவு இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். என்று இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்க அதிகாரிகள் நினைக்காத வரைக்கும் இந்த நாட்டிலே சமாதானம் வராது. கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று பிரித்து அவர்கள் ஒவ்வொருவரும் அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் நினைக்கின்ற வரைக்கும் கிழக்கு மாகாணத்திலும் சமாதானம் அடைய முடியாது. ஒரு யுத்தம் இருந்தது, யுத்தம் முடிவடைந்து நாங்கள் இன்று மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எவ்வாறு எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியை கொண்டு வருவதற்காக, இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக, இந்த நாட்டிலே முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் பிசினஸுக்கு ஒற்றுமை முக்கியம். மக்கள் பிரிந்தவர்கள் அல்ல, அரசியல்வாதிகள் மக்களை பிரிக்கின்றார்கள் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஜீவநகர் பகுதியில் உள்ள மக்கள் தமக்கு நிரந்தர குடியிருப்புகளை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்கட்டு ஜீவநகர் பகுதியில் நிரந்தர வீடுகளற்ற நிலையில் சுமார் 95 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் வாழும் இவர்களுக்கு வரும் வீட்டுத்திட்ட உதவிகள் பல்வேறு காரணங்கள் கூறி மறுக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர்.
6 மாதம்னு சொல்லி இப்போ 5 வருஷ காலமாக அந்த வீட்டை கட்டி கொடுத்து எங்களுக்கு இந்த சிப்போட்டு வீட்டுகளை கட்டி கொடுத்து நாங்கள் அந்த சிப்போட்டு வீட்டில் நிம்மதியாக இருப்பார் இல்லை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஒரு உதவி இல்லை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தருமே ஒரு உதவியுமே நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஒருத்தருமே மின்னுட்டு செய்கிறாங்களும் இல்லை கதைக்கிறாங்களும் இல்லை. 4 சின்ன பிள்ளைகள் இருக்குது இங்கே எல்லாரும் குழந்தை பிள்ளைகளோட நின்று தத்தளிச்சு கொண்டிருக்கின்ற மழை நேரத்தில் இருக்கலாது. இதனால் இந்த மக்கள் தற்காலிக கூடாரங்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். மழைக்காலங்களில் கூட கூடாரங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுவதாகவும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். அது மாத்திரமன்றி குடிநீர் மலசல கூட வசதி இல்லாமல் பல்வேறு துன்பங்களையும் இந்த மக்கள் எதிர்நோக்குவதாக குறிப்பிடுகின்றனர். தமக்கான வீட்டு திட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என காத்திருக்கின்றனர் முத்தியன்கட்டு ஜீவநகர் பகுதி மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக 60 ஆண்டு காலமாக குரல் கொடுத்த மூத்த தொழிற்சங்கவாதியான பாலா தம்போ இன்று தனது 92வது வயதில் இயற்கை எய்தினார். இலங்கை மற்றும் லண்டன் பல்கலைக்கழகங்களில் பட்டதாரியான பாலா தம்போ பேராதனை தொழில்நுட்ப கல்லூரியின் விரிவுரையாளராக தனது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்தார். சட்டத்தரணியாகவும் சமசமாய கட்சியின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டார். அரசு ஊழியர்களுக்கு தொழிற்சங்க மற்றும் அரசியல் உரிமைகளை வழங்க வேண்டும் என கோரி 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தினால் பாலா தம்போ அரசு சேவையில் இருந்து விலக்கப்பட்டார். சிஎம்சி எனப்படும் இலங்கை வர்த்தக ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளரான அவர் நாட்டில் குரலற்ற மக்களுக்காக குரல் எழுப்பினார். தனது வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் வாழ்விற்காக குரல் கொடுத்த பாலா தம்போ மக்கள் உள்ளங்களில் அழியா மனிதராக என்றும் வாழ்ந்து வருகின்றார். ரப்பருக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலையை விரைவில் அறிவிக்க உள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரப்பரின் விலை வீழ்ச்சி கண்டமையினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த விலை நிர்ணயம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2 நைட் செய்திகளுடன். வணக்கம்.